Hi students, 12th physics first chapter பார்த்துட்டு இருக்கோமா electrostatics. இது வரைக்கும் 27 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா, இது 28வது வீடியோ. யாராவது பார்க்கலனா எல்லா 27 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து அப்புறமா இந்த வீடியோ பாருங்க. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் முடிச்சு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன, எலக்ட்ரிக் டைபோல். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்ங்கிறது ஒரு புக் பேக் கொஸ்டின். நோட் பண்ணிக்கிறீங்களா எலக்ட்ரிக் டைபோல்னா என்னென்னு? ஸோ பேர்லேயே பாருங்களேன், டை அப்படின்னா நமக்கு ரெண்டு. என்ன சார் ரெண்டு இருக்குது அப்படின்னா, சார்ஜஸ் வந்து ரெண்டு இருக்குது. சரிங்களா, எது ரெண்டு இருக்குது? சார்ஜஸ் ரெண்டு இருக்குது. ஆனால் சைன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. அந்த ரெண்டு சார்ஜஸும் ஒரே இடத்துல இருக்கான்னு கேட்டால் கிடையாது, சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. அதுக்கு பேர் தான் என்னன்னா எலக்ட்ரிக் டைபோல். நீங்கள் பார்க்கலாமா? பாருங்க, சார்ஜஸ் இருக்கு, இங்கே Q டூ Q தான், ஓகேவா, ஈக்குவல் சார்ஜஸ். பட் சைன் எப்படி இருக்கு? ஆப்போசிட்டா இருக்கு. ரெண்டும் ஸ்மால் அண்ட் ஃபைனல் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கோம். சரிங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் இது எலக்ட்ரிக் டைபோல். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்? இதெல்லாம் எதை கேட்டாங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை சார், டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் சார்ஜஸ். டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் சார்ஜஸ். டூ ஈக்குவல் அண்டு ஆப்போசிட் Q equal charges, equal and but opposite charges are separated by a small and finite distance. Small and finite distance is called electric dipole. Called electric dipole. So two mark கேட்டாங்கன்னா எழுதிருக்கீங்களா? ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஸ்மால் டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் எலக்ட்ரிக் டைபோல். சரிங்களா சார், இந்த மாதிரி ரெண்டு சார்ஜஸ் வந்து செப்பரேட்டடா ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா சார்? இருக்கு. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா, எழுதிங்க. எக்ஸாம்பிள் வந்து போலார் மாலிகுல்ஸுக்கு எலக்ட்ரிக் டைபோல் வந்து பெர்மனண்டா இருக்கு. ஓகேவா, போலார் மாலிகுல்ஸ் ஆர் என்னன்னு சொல்லணும்னா பெர்மனன்ட், நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க பெர்மனன்ட் டைபோல் மாலிகுல்ஸ். பெர்மனன்ட் டைபோல் மாலிகுல்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா, கவனிங்க, அதாவது மாலிகுல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு என்னது, ஆட்டம்ஸ் எல்லாம் மேட் ஆயிருக்கும். அந்த ஆட்டம்ஸ்க்குள்ள என்ன இருக்கும்? எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ் இருக்கும். எலக்ட்ரான்ஸுக்கு உங்களுக்கு என்ன சார்ஜஸ் இருக்கும்? எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும், ப்ரோட்டான்ஸ்க்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். நிறைய ப்ரோட்டான்ஸ் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும் இல்லையா? மாலிகுல்ஸ்னாலே நிறைய எலக்ட்ரான்ஸ் நிறைய ப்ரோட்டான்ஸ் இருக்கும். அப்போது ப்ரோட்டான்ஸுக்கு பாசிட்டிவ் சார்ஜஸா, அப்போ அந்த எல்லா பாசிட்டிவ் சார்ஜஸும் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி எல்லா எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜஸா, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கா, எல்லா நெகட்டிவ் சார்ஜஸும் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ஓகேவா, இந்த போலார் மாலிகுலா இருந்தால் அந்த கான்சென்ட்ரேட் ஆன பாசிட்டிவ் சார்ஜஸும் கான்சென்ட்ரேட் ஆன நெகட்டிவ் சார்ஜஸும் சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். அப்போ இவங்களுக்கு டைபோல் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். சரிங்களா, ஸோ நிறைய, நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. மாலிகுல்ஸ்னால் நிறைய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நிறைய நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்கும். சரிங்களா, எலக்ட்ரான்ஸுக்கு நெகட்டிவ் சார்ஜ், ப்ரோட்டான்ஸுக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போது நிறைய எலக்ட்ரான்ஸோட நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். அதே மாதிரி நிறைய ப்ரோட்டான்ஸோட பாசிட்டிவ் சார்ஜஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் ஆகிருக்கும். ரெண்டும் சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போது அந்த மாதிரி மாலிகுல் யாருன்னு கேட்டிங்கன்னா இவங்க தான் அதான் போலார் மாலிகுல்ஸ். இவங்களுக்கு சென்டர், அதாவது சென்டர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸும் சென்டர் ஆஃப் நெகட்டிவ், அந்த கான்சென்ட்ரேட்னு சொன்னல, அதுக்கு மீனிங் என்னன்னா நிறைய பாசிட்டிவ் சார்ஜஸோட சென்டர், ஓகேவா, சென்டர் வந்து அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜஸோட சென்டரும், சரிங்களா, எப்படி இருக்காதுன்னா இப்படி ஒரே கோயின்சைட் ஆகிருக்காது, சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். கோயின்சைட் ஆகிருக்காது, சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதுதான் என்ன மாலிகுல்ஸு? போலார் மாலிகுல்ஸ்க்கு அவங்க டைபோல் எப்படி இருக்கும்? பர்மனெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துங்க, இங்கே கெமிஸ்ட்ரிலையும் படிச்சிருக்கீங்க. சரிங்களா, முதல்ல இவங்களுக்கு எப்படி இருக்கும்? சென்டர்ஸ் ஆஃப் யாரோட சென்டர்ஸு? பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஓகேவா, சென்டர்ஸ் ஆஃப், ஓகேவா, பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். ஓகேங்களா, சென்டர்ஸ் ஆஃப் என்னது? பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ்ஸ் எப்படி இருக்காது? சென்டர்ஸு கோயின்சைடா இங்கே பாருங்க, பாசிட்டிவோட சென்டரும் அதே மாதிரி நெகட்டிவோட சென்டரும் உங்களுக்கு ஒரே இடத்துல என்ன இருக்குன்னா கோயின்சைட் ஆகிருக்காது. சம் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். சரிங்களா, ஓகேவா. ஸோ சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ், ஓகேவா, சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் டஸ் நாட் கோயின்சைட். என்ன ஆயிருக்காது? டஸ் நாட் கோயின்சைட் ஆயிருக்காது. ஓகேங்களா, சென்டர் வந்து என்ன ஆயிருக்காது? கோயின்சைட் ஆயிருக்காது. டஸ் நாட் கோயின்சைட் ஆயிருக்காது. கோயின்சைட் ஆகும், என்ன ஆயிருக்கும்? செப்பரேட் ஆயிருக்கும். ஓகேங்களா, சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து டஸ் நாட் கோயின்சைட். எந்த மாலிகுல்ஸுக்கு? இந்த போலார் மாலிகுல்ஸுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா HCl, ஓகேங்களா, அப்புறம் பார்த்தீங்கன்னா அமோனியா, NH3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NaCl, எக்ஸெட்ரா.
ஓகேவா NaCl எக்ஸெட்ரா. இவங்களுக்குலாம் பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் சம் டிஸ்டன்ஸில் எப்படி இருக்கும் செப்பரேட்டடாக இருக்கும். சரிங்களா? ஓகே, கவனிங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ Na இருக்கா, Cl இருக்கா, இதுக்கு என்ன சார்ஜ் இதுக்கு என்ன சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டும் வந்து பாண்ட் ஆயிருக்கு அப்படின்னா சோடியம் வந்து பார்த்தீங்கன்னா இனி என்ன சோடியமா, சோடியம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னா கொடுத்துருக்கும். சரிங்களா? யாருக்கு? குளோரினுக்கு. அப்போ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்கிறதுனால கொடுத்துருக்கிறதுனால பாசிட்டிவ் சார்ஜ், இந்த குளோரின் வந்து எலக்ட்ரானை என்ன பண்ணியிருக்கும் வாங்கியிருக்கிறதுனால கெயின் பண்ணியிருக்கிறதுனால நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸும் சரிங்களா சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10⁻⁻10 மீட்டர் ஆங்ஸ்ட்ராங். அது ஆங்ஸ்ட்ராங்கா 10⁻⁻10 ஒன்று ஆங்ஸ்ட்ராங். அப்போது பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் சம் ஸ்மால் அண்ட் ஃபைனல் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. சரிங்களா? அதுதான் இதுக்கு பேர் தான் என்னது எலக்ட்ரிக் டைபோல். இப்போ NaCl இருக்குது எலக்ட்ரிக் டைபோல் பர்மனெண்ட்டாக இருக்குது. NaClக்கு எலக்ட்ரிக் டைபோல் எப்படி இருக்குது? பர்மனெண்ட்டாக இருக்குது. அதனால தான் NaCl என்ன மாலிகுல்? பர்மனெண்ட் டைபோல் மாலிகுல். அதே மாதிரி தான் HCl ஹைட்ரஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்துருக்கும். ஓகேவா? அப்போ அது ப்ளஸ், Cl வந்து மைனஸ். புரியுதுங்களா? அப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த HCl அமோனியா NaCl கார்பன் மோனாக்சைடு சரிங்களா இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கும். இந்த பாருங்க இப்போ NaClக்கு எப்படி செப்பரேட் ஆகிருக்கும் அந்த மாதிரி செப்பரேட் ஆகிருக்கும். ஸோ இவங்க இந்த மாலிகுல்ஸுக்கு டைபோல் எப்படி இருக்கும்னா பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஆனால் சில மாலிகுல்ஸ் இருக்குது. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்றது. என்னது? நான் உங்கள் புக்கில் இல்லை சரிங்களா, நான் சொல்கிறேன். நான் போலார் மாலிகுல்ஸ் இது NCERT புக்கில் இருக்குது. நான் போலார் மாலிகுல்ஸுக்கு நமக்கு சென்டர்ஸ் எப்படி இருக்காதுன்னா அதாவது கோயின்சைடு ஆயிருக்கும். ஓகேங்களா? கோயின்சைட்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டடாக இருக்காது. இது பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் செப்பரேட் டிஸ்டன்ஸில் இருக்காது. இங்கே சென்டர்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கோயின்சைடாக இருக்கும். சென்டர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எப்படி இருக்கும்? நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கோயின்சைட். ஓகேவா? அப்படி என்ன இருக்கும்? ஆர் கோயின்சைடாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு டைபோல் எப்படி இருக்காதுன்னா பர்மனெண்ட்டாக இருக்காது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனு, ஓகேங்களா, ஹைட்ரஜனு ஆக்சிஜனு இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா CO2 இவங்களுக்கெல்லாம் எக்ஸெட்ரா இவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்காது. எப்படி இருக்கும்? கோயின்சைட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ இவங்க நான் போலார் மாலிகுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. போலார் மாலிகுல்ஸு அவங்களுக்கு டைபோல் பர்மனெண்ட்டாக இருக்கும். இவங்களுக்கு டைபோல் எப்படி இருக்காதுன்னா பர்மனெண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் புரியுதா? ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் டைபோல்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை a small and fine distance is called எலக்ட்ரிக் டைபோல். ஸோ இவங்களுக்குலாம் எலக்ட்ரிக் டைபோல் பர்மனெண்ட்டாக இருக்கும். ஏன் பர்மனெண்ட்டாக இருக்குது? ஏன்னா இவங்களோட பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் சம் டிஸ்டன்ஸாக செப்பரேட் ஆகிருக்கு. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது. எப்படி இருக்குன்னா கோயின்சைட் ஆகிருக்கும். இவங்களுக்கு எப்படி ஆகிருக்கும்? கோயின்சைட் ஆகிருக்கும். சென்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கோயின்சைட் ஆகிருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் புரியுதா? இது நம்ம புக்கில் இல்லை, இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து கவனிங்க. இப்போ இந்த டைபோலோட ஸ்ட்ரென்த்தை எப்படி சார் மெஷர் பண்ணுறது? எல்லாருக்கும் டைபோல் இருக்குது. இந்த HCl NH3 இவங்க எல்லாருக்கும் டைபோல் இருக்குல்ல. அவங்கள எலக்ட்ரிக் டைபோலோட ஸ்ட்ரென்த் யாருக்கு சார் அதிகமாக இருக்கும், யாருக்கு சார் கம்மியாக இருக்கும்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? டைபோலோட ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். என்ன டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவனிங்க, டைபோல் மொமெண்ட். எப்படி எழுதிக்கலாம்? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட். சிம்பிள் வந்து எதுனா P, இது ஒரு வெக்டார். ஏன் வெக்டார்னா பார்க்கணும். சரிங்களா? எதுக்கு இந்த டேர்மு? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எதுக்கு? டு மெஷர் பண்ண. எதை மெஷர் பண்ண? மெஷர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். ஓகேவா? மெஷர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் எலக்ட்ரிக் டைபோல். ஒரு எலக்ட்ரிக் டைபோலோட ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறது தான் என்னது? உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறது தான் எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டு. எப்படி சார் மெஷர் பண்ணும்? வாட் இஸ் அ ஃபார்ம்? அப்போ மெஷர் பண்ணதுனாவே நமக்கு ஃபார்முலா வேணும். ஃபார்முலா பார்க்கலாமா? எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். கவனிங்க. ஸோ ஃபஸ்ட் நமக்கு ரெண்டு சார்ஜஸ் வேணுமா? என்ன சார்ஜஸ்ஸு? பாசிட்டிவ் சார்ஜஸ்ஸு, ஓகேவா, நெகட்டிவ் சார்ஜஸ் ஒன்று, பாசிட்டிவ் சார்ஜஸ் ஒன்று. எப்படி இருக்குன்னா சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்குமா? ஸோ பாருங்க, இது ஆக்சிஸில் ஒன்று வச்சுருக்கோம். கவனிங்க, இது எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து இது ஆர்ஜின்னு வச்சுக்கோங்க. என்னது? ஆர்ஜின். ஓகேங்களா? ஆர்ஜின்லேருந்து இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற பொசிஷன், ஆர்ஜின்லேருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சேன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் பொசிஷன் வெக்டார் அப்படின்னு. கூலும்ல கூட வெக்டார் ஃபார்ம் எடுத்து பாருங்க, நான் சொல்லியிருக்கேன். பொசிஷன் வெக்டார்னா என்ன, யூனிட் வெக்டார்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார்னா என்ன தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? ஸோ
இப்போ என்ன பண்ண போறோம் பாசிட்டிவ் சார்ஜஸோட பொசிஷனை ஆரிஜின்ல இருந்து டினோட் பண்ண போறேன் சரிங்களா ஆரிஜின்ல இருந்து இங்க இருக்கா ஆரிஜின்ல இருந்து சார்ஜ் இருக்க பொசிஷனை வந்து அது பேர் என்ன பொசிஷன் வெக்டார் r இது யாரோட பொசிஷன் சொல்லுது பாசிட்டிவ் சார்ஜோட பொசிஷன் சொல்லுது இது பேர் என்னது பொசிஷன் வெக்டார் ஓகே அடுத்து பாருங்க நெகட்டிவ் சார்ஜஸோட பொசிஷனை ஆரிஜின்ல இருந்து நெகட்டிவ் சார்ஜோட பொசிஷனை ஆரிஜின்ல இருந்து வரையறேன் ஆரிஜின்ல இருந்து ஒரு வெக்டார் வந்து அது பேர் பொசிஷன் வெக்டார் யாரோட பொசிஷன் சொல்லுது நெகட்டிவ் சார்ஜோட பொசிஷன் சொல்லுது சோ இது நெகட்டிவ் சார்ஜோட பொசிஷன் வெக்டார் ஓகேங்களா அடுத்து இப்போ இந்த வெக்டாருக்கு கவனிங்க இந்த பொசிஷன் வெக்டார்னா என்ன மேக்னிட்யூட் இருக்கும் டைரக்ஷன் இருக்கும் இதோட மேக்னிட்யூட் பாத்தீங்கன்னா கவனிங்க இதோட மேக்னிட்யூட் இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல இந்த மேக்னிட்யூட் டிஸ்டன்ஸ் இதோட மேக்னிட்யூட் வந்து a இந்த பொசிஷன் வெக்டார் மேக்னிட்யூட் என்ன a டைரக்ஷன் என்ன இது என்னது நமக்கு எப்பவுமே தெரியும்ல x டைரக்ஷன் குறிக்கிறதுக்கு என்ன வெக்டார் யூஸ் பண்ணுவோம் யூனிட் வெக்டார் யூஸ் பண்ணுவோமா அப்ப x டைரக்ஷன் குறிக்கிற யூனிட் வெக்டார் i கேப் அப்ப இந்த டைரக்ஷன் i கேப் இந்த டைரக்ஷன் -i கேப் ஓகே அடுத்து இந்த டிஸ்டன்ஸும் இதோட மேக்னிட்யூடும் a இதோட மேக்னிட்யூட் என்ன a இந்த பொசிஷன் வெக்டாரோட மேக்னிட்யூட் a இந்த பொசிஷன் வெக்டாரோட மேக்னிட்யூட் a இதோட டைரக்ஷன் i கேப் இதோட டைரக்ஷன் -i கேப் ஓகேவா இப்போ two equal and opposite charges separated by a small and finite distance is called this one is electric dipole this electric dipole oda strength measure பண்ண போறோம் எதை வச்சு electric dipole moment வச்சு now what is electric dipole moment what is the electric dipole moment அப்படி பார்க்கலாம் electric dipole moment னா என்னன்னு ஓகே கவனிங்க so electric dipole moment p ஓகேங்களா p vector ஓகேங்களா p vector so electric dipole moment எப்படி மெஷர் பண்ண போறீங்க ஒண்ணும் இல்ல கவனிங்க எல்லாரும் ஒண்ணும் இல்ல இங்க சார்ஜ் இருக்கா சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் into the distance ஓகேவா பாசிட்டிவ் சார்ஜ் into the distance ஓகேங்களா இல்ல தெளிவா சொல்லணும்னா பாசிட்டிவ் சார்ஜ் into பொசிஷன் வெக்டர் இப்படி எழுதிங்க பாசிட்டிவ் சார்ஜோட மேக்னிட்யூட் என்ன q பொசிஷன் வெக்டர் என்ன r வெக்டர் பிளஸ் ஓகேங்களா r வெக்டர் பிளஸ் அடுத்து இந்த சார்ஜ் என்ன நெகட்டிவ் சார்ஜஸ் ஓகேவா நெகட்டிவ் சார்ஜஸ் என்னது -q ஓகேவா நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன -q இதர பொசிஷன் வெக்டர் என்ன பொசிஷன் வெக்டர் என்ன r வெக்டர் மைனஸ் ஓகேவா அதோட வெக்டர் வந்து r வெக்டர் மைனஸ் ஓகேங்களா ஓகே நமக்கு தெரியும் கவனிங்க யூனிட் வெக்டர் ஓகேவா யூனிட் வெக்டர் ஃபார்முலா என்ன யூனிட் வெக்டர் அந்த வெக்டரை அதோட மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா அது யூனிட் வெக்டரா அந்த வெக்டரை அதோட மேக்னிட்யூடால டிவைட் பண்ணா யூனிட் வெக்டர் தெரியும் சரிங்களா அப்ப வெக்டர்னா என்னது நமக்கு மேக்னிட்யூட் இன்டு யூனிட் வெக்டர் மேக்னிட்யூட் இன்டு யூனிட் வெக்டர் இப்போ இதோட மேக்னிட்யூட் என்னன்னா கவனிங்க இது இந்த r வெக்டரோட மேக்னிட்யூட் என்ன எல்லாரும் கவனிங்க இந்த r வெக்டரோட இந்த r plus வெக்டர் மேக்னிட்யூட் என்ன a ஓகே a மேக்னிட்யூட் இப்ப டைரக்ஷன் சொல்லணுமா டைரக்ஷன் குறிக்கிறதுனா யூனிட் வெக்டர் மேக்னிட்யூட் யூனிட் வெக்டர் எதுக்கு டைரக்ஷன் இருக்கு இது என்ன யூனிட் வெக்டர் +x ல இருக்கு இங்க இருக்கு +x ல இருக்கு இது எங்க இருக்கு -x ல இருக்கு +x ல குறிக்கிற டைரக்ஷன் என்னது +i கேப் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க சார்ஜ் வந்து -qங்கற சார்ஜ் இதோட r வெக்டர் இந்த r வெக்டரோட மேக்னிட்யூட் என்ன a அதோட இதுவும் a டைரக்ஷன் என்ன இங்க பாருங்க இந்த டைரக்ஷன் என்ன நமக்கு இந்த டைரக்ஷன் வந்து -i கேப் -i கேப் ஓகேவா இப்போ என்ன நமக்கு ஆன்சர் qa i கேப் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் சோ qa i கேப் சோ நமக்கு ரெண்டு qa இருக்கா அப்ப என்னது 2qa i கேப் இத கொஞ்சம் எப்படி எழுதிக்கிறேன் பாருங்க சார்ஜ் இன்டு ரெண்டு சார்ஜோட டிஸ்டன்ஸ் அப்படி எழுதிக்கிறேன் 2a i கேப் சோ திஸ் இஸ் என்னது டைபோல் மொமெண்ட் மொமெண்ட் ஏன் வெக்டார் குவாண்டிட்டி ஏனா மேக்னிட்யூடும் இருக்கு டைரக்ஷனும் இருக்கு அதனால இது வந்து வெக்டார் குவாண்டிட்டி ஓகேங்களா மேக்னிட்யூடும் இருக்கு டைரக்ஷனும் இருக்கு அப்போ what is to measure the strength of electric dipole and அதாவது ஏதாவது ஒரு சார்ஜ் ப்ராடக்ட் இங்க ப்ராடக்ட் தான இது ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் and distance இங்க பாருங்க இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன 2a அதான் இது டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் பாருங்க i கேப் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் என்ன i கேப் i கேப் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கா சோ i கேப் இங்க பாருங்க i கேப் இந்த பக்கம் இருக்கா அப்ப டைபோல் மொமெண்ட் பாருங்க i கேப் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷன் ஓகேவா அப்ப யார் i கேப் டைரக்ஷன்ல யார் இருக்கா டைபோல் மொமெண்ட் அப்ப டைபோல் மொமெண்ட் டைரக்ஷன் இதானே ஓகேவா இது i கேப் வந்து டைரக்ஷன் சொல்லுது யாரோட டைரக்ஷன் சொல்லுது இந்த டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் சொல்லுது டைபோல் மொமெண்ட் தான் i கேப்ல இருக்கு சோ அப்ப i கேப்ல இருக்கா p வெக்டர் இப்போ சொல்லலாமா டைரக்ஷன் எங்க இருந்து பாருங்க இங்க இது இங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போகுதுல நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் யாரோட டைரக்ஷன் டைபோல் மொமெண்டோட டைரக்ஷன் எப்படி வந்ததுன்னு புரியுதா இந்த i கேப் வச்சு தான் நான் என்ன சொல்றேன்னா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு டைரக்ஷன் இருக்கு அப்படினு சொல்றேன்
அப்போ இது டைரக்ஷன் சொல்லுதுன்னா இது என்ன சொல்லுவோம் Q2Aங்கிறது மேக்னிடியூட சொல்லுவோம். அப்போ மேக்னிடியூட டைரக்ஷன் இருந்தால் டைபோல் மொமெண்ட் என்ன குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இந்த P வெக்டார் அப்படிங்கிறது என்ன குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி. வெக்டார் குவான்டிட்டி. ஓகே டைபோல் மொமெண்ட் என்ன குவான்டிட்டி வெக்டார் குவான்டிட்டி. ஓகே வெக்டார் குவான்டிட்டி என்னென்ன இருக்கும் மேக்னிடியூட் இருக்கும். மேக்னிடியூட் இருக்கும். ஸோ அப்போ மேக்னிடியூட் ஆஃப் P வெக்டார் மேக்னிடியூட் ஆஃப் P வெக்டார் என்னது நமக்கு மேக்னிடியூட் ஆஃப் P வெக்டார் மேக்னிடியூட்னா வெறும் P மட்டும் போட்டால் போதும் ஈக்குவல் டு என்னது Q இன்டூ 2A. அப்போ என்னது Q இதை மேக்னிடியூட எழுதிட்டேன். இது எப்படி எழுதலாம் இது வந்து ப்ராடக்டா. ஸோ இப்போ வாட் இஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட் ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ். ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் யார் ப்ராடக்ட் பண்ணுறோம் சார்ஜ். ப்ராடக்ட் ஆஃப் சார்ஜ் அண்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2Aங்கிறது என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சார்ஜஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ் சார்ஜஸ். ஓகேவா அதுதான் என்னது மேக்னிடியூட் ஆஃப் டைபோல் மொமெண்ட். டைரக்ஷன் எப்படி இப்போ டைரக்ஷன் ஆஃப் P வெக்டார் ஓகேங்களா. டைரக்ஷன் ஆஃப் டைபோல் மொமெண்ட் எப்படி டைரக்ஷன் சொல்லுவீங்க சார் நம்ம கடைசியாக போட்டிருக்கோம் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கும் போது ப்ளஸ் ஐ கேப்ல வந்துச்சு. ப்ளஸ் ஐ கேப்னா இந்த டைரக்ஷன் தான் ப்ளஸ் ஐ கேப். அப்போ எங்கன்னா நெகட்டிவ் வந்து பாசிட்டிவ். ஸோ டைரக்ஷன் ஆஃப் P வெக்டார் வந்து இங்க நெகட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு டைரக்ஷன் இங்க ஃப்ரம் நெகட்டிவ் சார்ஜ் டு பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ நான் பின்னாடி நம்ம டெரிவேஷன் நிறையா வரும். அப்போ டைரக்ஷன் எங்கேருந்து எங்கே போடணும் டைபோல் மொமெண்ட்டுக்கு நெகட்டிவ் சார்ஜ்லேருந்து பாசிட்டிவ் சார்ஜுக்கு போடணும். நோட் பண்ணிக்கோங்க டைபோல் மொமெண்ட். எதுக்கு டைபோல் மொமெண்ட் டு மெஷர் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி எலக்ட்ரிக் டைபோல். டைபோலோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கு அப்படின்னு இதை வச்சு சொல்லிடலாம். நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா. எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன போலார் மாலிகுல்னா என்ன நான் போலார் மாலிகுல்னா என்ன எலக்ட்ரிக் டைபோல் ஸ்ட்ரென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது இது எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஓகே நோட் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு ரெண்டு சார்ஜஸுக்கு தான் நம்ம எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம வந்து ஒரு சிங்கிள் சார்ஜ் கண்டுபிடிக்கலாம், ஒரு 2 பாசிட்டிவ் சார்ஜஸ் கண்டுபிடிக்கலாம், 2 நெகட்டிவ் சார்ஜஸ் கண்டுபிடிக்கலாம், இல்லை n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கும் எதை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் மட்டும் தான் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிக்கணுமா சார் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு சிங்கிள் சார்ஜுக்கும் நோட் பண்ணிக்கோங்க சிங்கிள் சார்ஜுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேவா. 2 பாசிட்டிவ் சார்ஜஸும் கண்டுபிடிச்சிக்கலாம், 2 நெகட்டிவ் சார்ஜஸும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் டைபோல் மொமெண்ட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். அது எப்படி சார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கண்டுபிடிப்பீங்க. இப்போ நீங்கள் ரெண்டு சார்ஜஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டீங்க. ஒன்றும் இல்லை அந்த சார்ஜ் இன்ட்டு அந்த டிஸ்டன்ஸ் அதாவது பொசிஷன் வெக்டரோட மேக்னிடியூட டைரக்ஷன் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த டைபோல் மொமெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா. ஸோ ஃபார்முலா மறந்துடக்கூடாது. டைபோல் மொமெண்ட்டோட ஃபார்முலா என்ன ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜஸ் தான் நமக்கு டைபோல் தெரியும். அதோட ஃபார்முலா என்ன Q இன்டூ 2A. 2Aங்கிறது நெகட்டிவ் சார்ஜுக்கும் பாசிட்டிவ் சார்ஜுக்கும் இடையில டிஸ்டன்ஸ். டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகே கவனிங்க ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்கு. ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு நம்ம டைபோல் மொமெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா எழுதிக்கலாமா. டைபோல் மொமெண்ட் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு ஸோ டைபோல் மொமெண்ட் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை நமக்கு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் சார்ஜ் ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட பொசிஷன் வெக்டார் இப்போ Q1 R1 வச்சுக்கலாம். அடுத்து இன்னொரு சார்ஜஸ் இருக்கு Q2 அதோட பொசிஷன் வெக்டார் R2 வெக்டார் ஓகேங்களா. அடுத்து இன்னொரு சார்ஜஸ் இருக்கு Q3. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா எல்லா சார்ஜஸோட அந்த சார்ஜ் பொசிஷன் வெக்டாரை நம்ம என்ன சம்மேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு டைபோல் மொமெண்ட் கிடைச்சிரும். ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு டைபோல் மொமெண்ட் நமக்கு கிடைச்சிரும். அப்போ நம்ம இந்த சம்மேஷன் எப்படி எழுதுறோம் பாருங்க. இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் வருமா. அப்போ இந்த n நம்பர் ஆஃப் சார்ஜஸ்க்கு சம்மேஷன் எப்படி எழுதலாம். இப்போ டைபோல் மொமெண்ட் ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் சம்மேஷன் ஆஃப் ஓகேவா n number of charges so iqi ri vector ஓகேங்களா. அதாவது i1 ல இருந்து எது வரைக்கும் நமக்கு n number of charges n வரைக்கும் i1 ல இருந்து n வரைக்கும். what is ri அப்படினு கேட்டிங்கனா சரிங்களா. ri அப்படிங்கிறது ri வெக்டர் அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர். ri அப்படிங்கிறது பொசிஷன் வெக்டர். யாரோட பொசிஷனை சொல்லுது பொசிஷன் வெக்டர் ஆஃப் qi. எங்க இருந்து சொல்லுது from origin. பொசிஷன் வெக்டார்னாவே ஆரிஜின்ல இருந்து வரையறது தான் பொசிஷன் வெக்டார் from origin. ஓகேங்களா. ஓகே இதுதான் டைபோல் மொமெண்ட் வந்து ஃபார் n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அந்த சார்ஜ் வந்து பொசிஷன் வெக்டார் வரும்போது என்ன பண்றீங்க மேக்னிடியூட் டைரக்ஷன் போட்டுறணும்.
ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு எலக்ட்ரிக் டைபோல்னா என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ டைனா நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. டை அப்படின்னா 2. அப்போது 2 சார்ஜஸ் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்மால் அண்ட் ஃபைனைட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு எலக்ட்ரிக் டைபோல். இந்த மாதிரி எந்த மாலிகூல்ஸ்க்காவது இருக்கா சார்? அதாவது பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜஸ் செப்பரேட்டடாக இருக்கா? ஆமாம் இருக்குது. அந்த மாலிகூலுக்கு பேர் தான் என்னன்னா போலார் மாலிகூல்ஸ் ஆர் பர்மனன்ட் டைபோல் மாலிகூல். அதுக்கு ஏன் டைபோல் வந்து பர்மனெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அந்த மாலிகூல்ஸ்லாம் பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் செப்பரேட் சம் டிஸ்டன்ஸில் இருக்கும். என்ன ஆயிருக்காங்கன்னா கோயின்சைட் ஆயிருக்காது. ஓகேங்களா? அதனால தான் இந்த HCl, NaCl, கார்பன் மோனாக்சைடு, அமோனியா இவங்களுக்குலாம் வந்து எலக்ட்ரிக் டைபோல் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் நான் போலார் மாலிகூல்ஸ்க்கு எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் கோயின்சைட் ஆயிருக்கும். அதனால அவங்களுக்கு எலக்ட்ரிக் டைபோல் எப்படி இருக்காதுன்னா பர்மனெண்ட்டாக இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் டைபோலோட ஸ்ட்ரென்த்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த ஸ்ட்ரென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறது? அதுக்கு தான் டைபோல் மொமெண்ட்டுங்கிற ஒரு குவான்டிட்டியை நம்ம யூஸ் பண்ணோம். ஃபிசிக்கல் குவான்டிட்டி. அது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா சார்ஜ் இன்டூ பொசிஷன் வெக்டார் ஆஃப் த சார்ஜ். ஓகேவா? அது கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிடலாம். சரி, கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு மைனஸ் கியூக்கும் ப்ளஸ் கியூக்கும் டைபோல் மொமெண்ட் கண்டுபிடிச்சோம். இதுதான் நமக்கு அடுத்த வர டெரிவேஷன்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார்ஜ் இன்டூ இந்த 2 சார்ஜஸோட டிஸ்டன்ஸ். டைரக்ஷன் ஐ கேப் மீனிங் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ். ஓகேங்களா? புரியுதா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.